பெரியாரை பத்தி பேசல, கலைஞர் எதுக்கு அங்க தாங்க அவர் மூத்திரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொல்லவனும் என்ன உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன். என்ன தட்டாலும் காவல். ஆமா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சரி, முதல்ல மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கிட்ட தொடங்கிடுவோம். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறோம். இன்றைக்கும் இந்த காலத்திற்கு பெரியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வெறும் பெரியாரை பற்றி பேசுவதால தந்தை பெரியாரை பற்றி தவறாக சித்தரித்து தவறாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் எங்க தந்தை பெரியாரை திட்டுவதால். யாருங்க தந்தை? அவரு யாருக்கு தந்தை? அவருக்கு தந்தைன்னா எங்க தந்தைன்னு சொல்லட்டும். நாங்க அவரை தந்தைன்னு சொல்றோம். சும்மா இருங்க சார். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நாங்க திராவிடியன், நீங்க ஆரியனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. யார் பாது திராவிடியன்? யாரும் பேசாதீங்க. ஒரே ஒரு ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஐயா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில இந்த துப்பட்டா, கருப்பு துப்பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போச்சு பாத்தீங்களா? எங்களுக்கு அந்த காவல்துறை காவலருக்கு வந்த தகவல் என்னன்னா, கருப்பு துப்பட்டாவை போட்டு அந்த 5 பெண்கள் முன்னாடி நின்று கலைஞர் ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, பெரியார் ஒழிகன்னு கத்துவாங்கங்கிற மாதிரி அந்த காவலருக்கு தகவல் வந்திருக்கு. பெண்களுடைய மாறாப்பை கழட்டக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யாரு? பாரு, மொபைல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல துப்பட்டா இல்லாம ஜட்டி மட்டும் இல்லாம ஒரு இலைய ஒட்டி வச்சுட்டு எத்தனை பொம்பளை நிக்கிறா. அவளுக்கெல்லாம் என்ன வக்காலத்து வாங்குற? அத்தனை பொம்பளையும் ஸ்டாலின் முன்னாடி நின்னாங்களா? மாறாப்பு போடுறதுக்கு, ஜாக்கெட் போடுறதுக்கு தந்தை பெரியாரு இதுக்காகவே போராட்டம் பண்ணாரு. புரிஞ்சுக்கோ என்னன்ட்டு. ஜாக்கெட் போடுறதுக்கு அதுக்கு 2020 அவுக்கு சொன்னாரா? 2020 கழட்ட சொன்னாரா? வந்தா நக்கல்யா அவனுக்கு. 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக இது திராவிடத்துடைய அடையாளம் சொல்றாரு. இது ஏன் அப்படி அப்பட்டமா வரலாறு தேடுறீங்கன்னு ஒரு கேள்வி. இந்த திராவிட குடும்பங்கிறது த்ரூஅவுட் இந்தியா பூரா பரவி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆஸ்திரேலியால இது அதிகமாவே பயிரப்பட்டு இருக்கு. சும்மா போயா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? ஆஸ்திரேலியால எய்ட்ஸ் கொடுத்தா உலகம் முழுக்க இருக்கு. என்ன திரும்ப சொல்லுங்க. எய்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. ராமசாமி நாயகர் என்னைக்கோ செத்து போயிட்டாருங்க. ராமசாமி நாயகர் செத்துட்டாரா? ஆமாங்க செத்துட்டாருங்க. ராமசாமி நாயகர் செத்துட்டாருங்க. அந்த ஆளை ஏன் நம்ம தோண்டி திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றோம்? உங்களுக்கு நல்ல பெருசுன்னு நீங்க சொல்லிங்க சார். அதை எங்ககிட்ட காட்டாதீங்கன்றோம். வரலாறு சார், அதுக்கு ஒரு உதாரணம் வரலாறு சொல்றாரு. என்னையா வரலாறு? அவர் சொல்றதுதான் வரலாறு, நாங்க சொல்றதெல்லாம் அப்ப சாவக்கடா. என்ன பேசுற ஐயா? தண்ணி குடிங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்க வேண்டாம். நாங்க ஏற்கனவே தண்ணி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். பெரியார் இல்லைன்னா இங்க ஒருத்தனமே படிச்சிருக்க முடியாது. நாங்க தான் உங்களுக்கு கோமணத்தையே கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை பேச வைத்ததும் தந்தை பெரியார். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஊமையா இருந்தாரு, எங்க தாத்தா பிறவிலே ஊமையா இருந்தாரு, ஊமையா இருந்தாரு. முதல்ல அவரு நாம் தமிழர் கட்சி நடத்துறாருல, அவர் காளிமுத்தோட தெலுங்கு பொண்டாட்டியை விரட்டிட்டு கட்சி நடத்த சொல்லுங்க. கையில் வழியை விரட்டிட்டு கட்சி நடத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கரெல்லாம் விரட்டிட்டா யாருங்க ஆட்சி பண்றதுங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய குரலாக எல்லா இடங்களிலும் ஒழிச்சிட்டு இருக்கு. ஈவேராவுக்கு ஆதரவாக திரு காமாட்சி நாயுடு அவர்கள் பேச வந்திருக்கின்றார். அப்ப காமாட்சி நாயுடு அவர்கள் இங்க பேச வந்திருக்கின்றார், ஈவேரா சாதியை ஒழித்து விட்டார் என்று சொல்லி. இதிலிருந்து அற்புதமாக தெரிகிறது சாதியை எந்த அளவுக்கு, எந்த லட்சணத்துல ஈவேரா ஒழிச்சிருக்கிறார் என்பது ஒன்று. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. திராவிட இதழில் அறிஞர் அண்ணா என்று சொல்லப்படுகிற அண்ணாதுரை எழுதுறாரு, வயசானவங்க சொத்துக்காக வாரிசுக்காக இளம்புள்ளைகளை கல்யாணம் பண்ணுறதை இது ரொம்ப பாவம், அந்த பெண்ணின் உணர்ச்சியை சாகடிக்கிறது. அப்படி கிழவனுங்க எவனா ஒருத்தன் கல்யாணம் பண்ணோன்னா எவ்வளோ விதவைகள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்ட தனிமையில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணீங்க. கடுமையாக நாடு முழுவதும் பெரியார் பேசினாரு. இன்றைக்கு அந்த பெரியார் வளர்த்த பெண்ணையே திருமணம் பண்ணிக்க போறாரு. ஒரு
அவர் 72 வயது 74 வயதிலேயே வந்து மணியம்மையை திருமணம் 72ல 38 வயது மணியம்மையை திருமணம் செய்தார். 38 வயது மணியம்மையை திருமணம் செய்கிறாரு. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? அந்த கட்சியும் திராவிட கழகமும் அந்த சொத்தும் அதாவது வேறு தனி நபர்கள்ட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் 20 வயசு 18 வயசு இருக்கும்போதே திராவிட கழகத்தில் பெரியார்கிட்ட வந்து மகளாகத்தான் பார்த்தாரு. ஏதோ புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் பேருக்குத்தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மகளாகத்தான் அந்த பெண்ணை பாதித்தார். கல்யாணம் முடிச்சு எப்படி மகளா இங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் அபத்தமா அவர் இல்லையா? என்னங்க பண்ண முடியும்? 72 வயசுல என்ன பண்ணுவாரு? இது ஒரு கதை, நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா. இது நியாயமா படுதா? ஐயா அப்ப வந்து சொத்து வெளியில போயிடக்கூடாது கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கட்சியும் கட்சியினுடைய சொத்துக்களும் வந்து தவறான நபர்கள் கைக்கு போய் சேரக்கூடாதுன்னு அப்போ அதனாலதான் வந்து இப்போ திமுகவை கலைஞர் குடும்பம் விட மாட்டேங்குதா? எது? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? சொத்து வெளியில போயிருந்தா இப்ப கலைஞர் பின்னாடி ஸ்டாலின் சொறி விட்டுட்டு நீ இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி பேச இல்லையா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரியார பத்தி பேசல, கலைஞர் எதுக்கு அங்க தாவன அவர் மூத்தரத்தை குடிக்கணுமா? கலைஞர் திமுக அப்படி குடிக்கிறீங்களா? நாங்க குடிச்சிட்டு தானே இருக்கோம். அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ஐயா பிஜேபி மாட்டு முத்திரை குடிக்கிறாங்க, நீங்க பெரியார் முத்திரை குடிக்கிறீங்க. இங்க பாரு, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இல்லையா, நீங்க சொன்னதுனால சொல்றேன். நான் சொன்னதுனால நீ வந்து கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொல்றேன். நான் எதுக்குமே இங்க பாரு, என்னை பொறுத்த மட்டும் நாங்க வந்து முத்திரை எடுத்தோம். சொத்துன்றார்ல, ஏது சொத்து அவருக்கு? அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க கேளுங்க. எது தெரியுமா ஐயா? என்னது? ராமசாமி நாயக்கர் அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சவங்க? என்ன வேலை செஞ்சாங்க? ஏங்க அந்த கடையிலே அந்த காலத்திலேயே அவங்க வந்து ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க. என்ன அவங்க வந்து பெரிய வியாபாரி. அவங்க என்ன காமாட்சி நாயுடு இங்க பாருங்க, நீங்க கூட ஜமீன் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜமீன் மட்டும் நான் அரச குடும்பம் சும்மா இருங்க. ஆமா, சவுதி அரேபியா. இங்க பாரு ஒரு விஷயம் சவுதி அரேபியா அரசு. பெரியார் குடும்பம் வந்து லேஸ்பட்ட குடும்பம் இல்ல. அந்த குடும்பத்துல வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்காரன்ல இருந்து அவ்வளவு பேரும் பெரிய அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போன குடும்பம். இதான் பாயிண்ட். ரெண்டாவது பெரியார் பிறந்த போது அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சுங்கிறதான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி சீமான் எப்படி இருந்தாரு? சீமான்ல போய் வாய வைக்கிறீங்க. எது அது ஒண்ணுதான் நல்லாகுதா? சாம்பார் ஆப் எனக்கு. அப்ப கலைஞரதுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார், அவருடைய அப்பா என்ன செய்து கொண்டிருந்தாரு இவர் கேள்வி எழுப்புறாரு. ஆமா, அவங்க மேல வாசிச்சிட்டு இருந்தாங்க, நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருந்தாங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். பொங்கல் பரிசு தொகை குறித்து கேட்ட பொழுது நீங்க சொன்னீங்களே, நாங்க ஆள்றோம், நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு. 110 ரூபா கூட வராதுங்க அது மதிப்பு. இப்ப கொடுக்கக்கூடிய 110 ரூபாய்க்கு டோக்கனு பை, அதுல இவங்க படம், இவங்க ஆட்சியில கொடுத்ததா சொல்லிட்டு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு பேனரு விளம்பரம் கொடுக்குற 110 ரூபா கூட மதிப்பு இல்லாத அளவுக்கு இவங்க விளம்பரம் தாங்க. பொங்கலுக்கு காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்களே பிச்சை எடுத்துனுங்கிறோம். அரிசி, பருப்பு, கரும்புன்னு நிறைய பொருள் கொடுக்குறோம். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? எப்படியும் அடுத்த வருஷம் நாளை ஜெயிக்கப்படுத்துங்க. அப்புறம் எதுக்கு உங்களா காசு கொடுக்குறோம்? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.